கருப்பனின் அழகிய ராட்சசி. மானசா போனை வச்சதும் மதிவதனிக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிச்சுது. நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு மனசே சரியில்லை என்று அழுகை குரல்ல சொன்னவ அறையை விட்டு வேகமா வெளியே போனா மதிவதனி. போனவளையே பார்த்துட்டு இருந்தான் கார்வேந்தன். அவனுக்கு மனசெல்லாம் பத்திட்டு எரிஞ்சுது. இந்த மானசாவுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பண்ணிருப்பா என்று நினைச்சான் கார்வேந்தன். இவளை பாவம் பார்த்து விட்டதுக்கு பழி தீத்துட்டா சண்டாளி. மாறன் அன்னைக்கே சொன்னான் இவளை நம்ப வேண்டாம்னு. நான் தான் கேட்கவே இல்லை. பாவம் பொண்ணாச்சேன்னு பார்த்தேன். எனக்கே அவ வேலைத்தனத்தை காட்டாளா? வச்சுக்கிறேன் என்று நினைச்ச மறு வினாடியே கார்வேந்தன் யாருன்னு இவளுக்கு காட்டுறேன்னு மனசுல முடிவு பண்ணான். அடுத்த வினாடியே மாறனையும் விஷ்ணுவையும் கூப்பிட்டான். பிறகு என்னென்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். அதன்படி அடுத்த 1 மணி நேரத்துல தீவே ரணகலமாச்சு. அங்கங்க போலீஸ் ஆட்களும் உள்ள வந்து மீனவர் குடிசையெல்லாம் சோதனை போட்டாங்க. அந்த நேரத்துல விஷ்ணு கார்வேந்தனுக்கு கூப்பிட்டான். பாஸ், போலீஸ்காரங்க மீனவர் குப்பத்தையும் விடல, அங்கேயே அவங்க போனாங்க என்று கேட்டான் பதட்டத்தோட. கார்வேந்தன் இதை எதிர்பார்த்ததுதான். இத்தனை நாட்களும் யுகேந்திரன் மீது எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாம இருந்தான். ஏன்னா கடலுக்குள்ள சட்டவிரோதமான பொருட்களை எடுக்கிறது யுகேந்திரன் தெரிஞ்சா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மீனவர்கள் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்காம போலீஸ் விடாது. அவன் எத்தனை எவிடன்ஸ் இந்த மீனவர்கள் இல்லைன்னு கொடுத்தாலுமே போலீஸ் சும்மா விட்டுருமா என்ன? இதுக்காக தான் அவன் சட்டப்பூர்வமா எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்தான். இப்போ இந்த மானசாவால மீனவர்களும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க என்று நினைச்சவன் ஒரு பெரிய நெடுமூச்சு விட்டான். விஷ்ணு, கமிஷனர் லைன்ல படி. எப்படியாவது போலீஸ் அங்க போறதை தடுத்து நிறுத்து. எந்த காரணத்தை கொண்டும் மீனவர்களை யாரும் தொல்லை பண்ணவே கூடாது, புரிஞ்சுதா என்றான். ஓகே பாஸ் என்றபடி போனை வச்சான். அடுத்த 1 மணி நேரத்திலேயே குப்பத்துல வந்த போலீஸ் அத்தனையும் மடமடன்னு கிளம்பி போச்சு. இந்த தகவலும் கார்வேந்தனுக்கு வந்தது. அதை கேட்டதும் கொஞ்சம் நிம்மதியாச்சு அவனுக்கு. இனி அவன் எதிர்பார்க்கிற விஷயம் யுகேந்திரனுடைய கைது செய்துதான். டிவியை ஆன் பண்ணி பார்த்தான். அவன் எதிர்பார்த்த தகவலும் டிவியில வந்துட்டு தான் இருந்தது. மொத்த எவிடன்ஸையும் போலீஸுக்கும் மீடியாவுக்கும் அனுப்பி வச்சிருந்தான் கார்வேந்தன். தீவை பத்தி பலரும் பலவிதமா பேசினாங்க. இதையெல்லாம் எதிர்பார்த்தான். செய்திகள் தீயா பரவ ஆரம்பிச்சது. அரண்மனையில இருக்கிறவங்களும் டிவியை போட்டு பார்க்க எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. கடலுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுச்சு. இரவு முழுவதும் போலீஸ்காரங்க ரோந்தில் விடப்பட்டாங்க. யுகேந்திரனை கைது செய்ய கோர்ட் ஆர்டர் வாங்கினாங்க. அதுவும் டிவியில ஒளிபரப்பு ஆகிட்டே இருந்துச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான் கார்வேந்தன். மதிவதனியோ எதுவுமே பேசாம குழந்தையோட தூங்கிட்டா. அதை கண்ட கார்வேந்தனுக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. இவ சண்டை போட்டு கத்தியிருந்தா கூட அவன் சமாளிச்சிருப்பான். ஆனா அவளோ எதுவுமே பேசாம இருந்ததுதான் அவனை ரொம்ப பாதிச்சுது. கோர்ட் ஆர்டர் வாங்கினவங்க இரவோடு இரவா யுகேந்திரனை கைது பண்ணாங்க. அதுவும் டிவியில போயிட்டு இருந்தது. அந்த வேல்யூமை அதிகம் பண்ணான். தூங்குறது மாதிரி நடிச்சிட்டு இருந்த மதிவதனியோ யுகேந்திரன் மானசா பெயரை டிவியில ஒழிச்சதும் கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தா. கடலுக்குள்ள சட்டவிரோதமான காரியங்களை செஞ்சதுனால போலீஸ் யுகேந்திரனை கைது செய்து கொண்டு செல்கிறது. யுகேந்திரனுக்கு உதவி செய்தது யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் அரசு செய்வதாக போலீஸ் உறுதியளித்துள்ளது. இந்த செய்தி டிவியில வர்றதை பார்த்துக்கிட்டே நின்னா மதிவதனி. யுகேந்திரனுக்கு பின்னாடி மானசா புடவை முந்தானிய இழுத்து போத்திக்கிட்டு வராத கண்ணீரா இல்ல வந்த கண்ணீரானே தெரியல ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தா. என்னமா நடிக்கிறா என்று கார்வேந்தனுக்கு மானசாவை பார்க்கவே வெறுப்பா இருந்தது. இரவு முழுவதும் யுகேந்திரன் தான் அங்க ஹைலைட் செய்தி. விடியும் தருவாயில தான் மதிவதனி தூங்கினான். எழுந்து பார்த்த போது கார்வேந்தன் அலுவலகத்திற்கு கிளம்பியிருந்தான். மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருந்தது மதிவதனிக்கு. அவளுக்கு நல்லா புரிஞ்சுது இது கார்வேந்தனோட வேலைதான்னு. தன்னை சீண்டி பார்த்தான். அவன் சும்மா விடுவானா என்ன? இவன் குணம் தெரிஞ்சும் மானசா எப்படிதான் எனக்கு தைரியமா போன் பண்ணி பேசினாங்கிறதான் மானசாவுக்கு இப்ப வரைக்கும் புரியல. குளிச்சுட்டு ஓய்வா வந்து உட்கார்ந்தப்போ அவளுடைய அலைபேசி ஒலிச்சது. எடுத்து பார்த்தா மானசா தான் கூப்பிட்டு இருந்தா. அதை பார்த்தவ அதிர்ந்து போனா. ஆனாலும் என்னதான் பேசுறான்னு பாக்கறதுக்காக எடுத்து பேசினா. ஹலோ சொல்லுங்க என்று கேட்டதும் அந்த பக்கம் மானசாவோ விழுந்து விழுந்து சிரிச்சா. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் புரியாத மதிவதனி திடுக்கிட்டு போய் விழிச்சா. அவள் கணவனை நேத்து தான் கைது பண்ணிருக்காங்க. நேத்து டிவியில அந்த அழுதவ இன்னைக்கு தனக்கு போன் பண்ணி இவ்வளவு சிரிப்பானேன் என்று யோசிச்சபடியே அவளை பேசட்டும்னு விட்டுட்டா. அவ சிரிச்சு ஓய்ந்ததும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்கன்னு நான் சத்தியமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை
என்றதும் மதிவதனி கொதித்து போனான். மனசா, வார்த்தை அளந்து பேசு. யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று கத்தினாள். அட சும்மா கத்தாத மதிவதனி. நான் நேத்து கால் பண்ண உடனே நான் வேற ஏதோ எதிர்பார்த்தேன். நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்க, சமாதானமாவீங்க, மறுபடியும் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணணும், இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன். ஆனா கார்வேந்தன் யுகேந்திரனை கைது செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா உன் புருஷன் பெரிய கில்லாடி தெரியுமா என்றாள். மதிவதனிக்கு எதுவும் புரியல. அவ பேசுறதே கேட்டுட்டு இருந்தா. நல்லா யோசிச்சு பாரு. நேத்து நான் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டேன்னு சொன்னேன். உன் புருஷன் நியாயமானவனா இருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அதை யுகேந்திரன் கிட்ட சொல்லி என்ன கண்டிக்க சொல்லிருக்கணும் இல்லையா? ஆனா அத உன் புருஷன் செய்யலையே. அப்படி செஞ்சிருந்தான்னா இந்நேரம் அந்த விவாகரத்து பத்திரத்தை யுகேந்திரனே கிழிச்சு போட்டிருப்பாரு. உன் வாழ்க்கையில என்னைக்குமே நான் தலையிட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஆனா இப்ப பாரு, கார்வேந்தன் என்ன பண்ணிருக்காரு பாத்தியா? உன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்னை இப்போ தனியா நிக்க வச்சுட்டாரு. இப்போ என்ன கேள்வி கேட்க யாருமே கிடையாது. அதே மாதிரி கார்வேந்தனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ கார்வேந்தன் இப்போ எவ்வளவு சுலபமா என் வீட்டுக்கு வரலாம் போகலாம்னு யோசிச்சு பாத்தியா என்றதும் மதிவதனி குழம்பி போனான். இவ என்னதான் சொல்ல வரா? ஒன்னும் புரியலையே. அப்படின்னா மனசா தனியா ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் அவ புருஷனை காட்டி கொடுத்தானா கார்வேந்தன்? மண்டைக்குள்ள 1000 யோசனைகள் ஓடிச்சு மதிவதனிக்கு. அவளுடைய யோசனைய மனசா கண்டு கொண்டாலும் என்னவோ. இங்க பாரு மதிவதனி, நீ நினைக்கிற மாதிரி கார்வேந்தன் நல்லவனே கிடையாது. அவனொன்னு உத்தமம் கிடையாது, ஸ்ரீராமனும் கிடையாது. எவ்வளவு கிளவரா பிளான் பண்ணி என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்ன அனுபவிக்கணும்னு உன் புருஷன் நினைக்கிறான் பாத்தியா என்றதும் அவளுக்கு தலையே வலிச்சுது. மனசா, எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு. என் புருஷனுக்கு நான் தான் முக்கியம், நீ இல்ல என்றதும் மனசா அதுக்கும் சிரிச்சா. மதிவதனி மதிவதனி, உன்னோட புத்திசாலத்தை நினைச்சு எனக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உன் புருஷன் கார்வேந்தன் சொல்லிட்டு இருக்கியே, ஆனா உண்மையாலுமே முதல்ல அவருக்கு பொண்டாட்டியா இருந்தது நான் தான், அது தெரியுமா உனக்கு என்றதும் மதிவதனி ஒன்னும் தெரியாம முடிச்சா. அப்படின்னா கார்வேந்தன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா என்று கேட்டாள். ஏன் கல்யாணம் பண்ணாதான் புருஷன் பொண்டாட்டியா இருக்கணுமா? உனக்கு முன்னாடி அவர் கூட படுத்து அவருடைய குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்கேன். அப்போ கார்வேந்தனுடைய முதல் பொண்டாட்டி நானா இல்ல நீயா என்று கேட்டாள். அந்த கேள்வியில அதிர்ந்து போனா மதிவதனி. அப்போ நீ நீ பானுமதியா என்று கேட்டாள். அந்த வார்த்தை கேட்டதும் மனசா நக்கலா சிரிச்சா. பரவாயில்லையே, என் பேர நினைவு வச்சிருக்க என்றாள். ஆனா உங்க அப்பா வானரசன் நீ இறந்துட்டு தான் சொன்னாரே என்றதும் அவ விழுந்து விழுந்து சிரிச்சா. எங்க அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்களா? நான் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கேன். நான் கார்வேந்தனை உயிருக்கு உயிரா நேசிச்சேன். அவர் தான் என்ன முதல்ல தொட்டாரு. அவர் குழந்தையதான் நான் முதல்ல சுமந்தேன். எனக்கே தெரியாம என் குழந்தைய அழிச்சிட்டாரு. அப்ப எனக்கு கோபம் வருமா வராதா? நீ சொல்லு மதிவதனி, நீயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அந்த சமயத்துல நான் எவ்வளவு துடிச்சு போயிருப்பேன். நான் கார்வேந்தனை விரும்பினது தப்பா? அவர் கூட பழகினது தப்பா? அவர் குழந்தைய சுமந்ததான் தப்பா? சொல்லு மதிவதனி, என் வாழ்க்கைக்கு நீதான் பதில் சொல்லணும் என்றதும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன இதுல பதில் சொல்ல முடியும்? இப்பதான் உனக்கு யுகேந்திரன் கூட கல்யாணம் ஆயிடுச்சே, அவர் தானே இப்போ உனக்கு புருஷன் என்று அழுகை குரல்ல கேட்டா மதிவதனி. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, அதனாலதான் அவரை நான் விவாகரத்தும் பண்ணிட்டேன். இப்போ கார்வேந்தன் அவரை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டாரு. கார்வேந்தனுக்கும் நீ மனைவியா வாழல. அப்படி இருக்கும்போது என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு என்னமா பிரச்சனை என்று கேட்டாள் மானசா. என்னது கல்யாணமா? கார்வேந்தனுக்கா? உன் கூடவா என்று கேட்ட உடனேயே அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போனை கீழே போட்டுட்டு மயங்கி விழுந்தா மதிவதனி. அவ விழுந்து சத்தம் கேட்டு வந்தனா ஓடி வந்தா. உடனே அவளை பார்த்துட்டு கார்வேந்தனுக்கு போன் பண்ணி அவனை வரவழைச்சா வந்தனா. கார்வேந்தனும் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அங்க மதிவதனி அழுதுகிட்டே படுத்திருந்தா. என்னாச்சு மதி? தலை சுத்தி கீழே விழுந்துட்டியாமா? என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? வா நம்ம டாக்டர்கிட்ட போயிடலாம் என்றான். அவனுடைய கைகளை தட்டி விட்டா மதிவதனி. அவனுக்கு எதுவும் புரியல. ஏய் என்னடி, நான் தான் சொல்றனே மானசாவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லடி என்றான். அவனையே பார்த்து எழுந்து உட்கார்ந்தா மதிவதனி. மானசாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்ல அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா பானுமதிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குதானே என்றாள். அந்த பானுமதி பெயரை கேட்டதும் கார்வேந்தனுக்கு தலையில இடி விழுந்தது மாதிரி இருந்தது. இவ இன்னுமா அவளை மறக்காம மனசுல வச்சிட்டு இருக்கா என்று நினைச்சவன், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை வதனி.
அது முடிஞ்சு போய் 2 வருஷம் முழுசா முடிஞ்சு போச்சு. இன்னுமா அதையே நினைச்சிட்டு இருக்க? வேண்டாண்டா, அது நம்மளுடைய வாழ்க்கைய நரகமாக்கிடும். சொன்னா கேளு என்றான். அது முடிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னா என்று கலகிய கண்களோட கேட்டவளை பார்த்து அதிர்ந்து போய் விழிச்சான். என்னடி ஒலற? பானுமதி தான் செத்து போயிட்டாளே, அப்புறம் அது முடிஞ்சு போன கதை தானே என்றான். இல்ல, அவ உயிரோட தான் இருக்கா என்றதும் கார்வேந்தனுக்கு மதிவதனி சொல்றது ஒண்ணுமே புரியல. அவளுடைய தோள்களை பற்றி குலுக்கினான். என்னடி ஒலற? பானுமதி உயிரோடு இருக்காளா? எங்க இருக்கா? உனக்கு எப்படி தெரியும் என்றான். அந்த மனசா இருக்கால, அவதான் பானுமதியாம். அவதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தா. உங்களுக்கு மனசாதான் பானுமதின்னு முன்னாடி தெரியுமா என்று அழுகையோட கேட்டதும் அதிர்ந்து போனான் கார்வேந்தன். ஹேய், என்னடி லூசு மாதிரி ஒலர்ற? இப்ப நீ சொல்லிதாண்டி எனக்கு மனசா பானுமதினே தெரியும். ஆனா பானுமதி தான் செத்து போயிட்டதா வானரசன் அன்னைக்கே சொன்னாரே, அப்புறம் எப்படி என்றான். இல்ல, அவரு பொய் சொன்னாராம். பானுமதி சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கா. அவ உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காளாம். உங்களுக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்காளாம். அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கிட்டயே கேக்குறா என்று அழுகையோட சொல்லவும் கார்வேந்தனுக்கு அதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல. முட்டாளா இவ? அவ கேட்டானா, நான் எப்படி பானுமதியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவனுக்கு தான் யுகேந்திரன் கூட கல்யாணம் ஆயிடுச்சே. அந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுடி, அதெல்லாம் கடந்த காலம். இப்ப எப்படி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று கேட்டவளுக்கு புரிய வைக்க பார்த்தான் கார்வேந்தன். இல்ல, அவ யுகேந்திரன் கூட வாழ விரும்பாம தான் அவனுக்கே தெரியாம விவாகரத்து பத்திரத்துல சைன் வாங்கி வச்சிருக்காளாம். இப்போ யுகேந்திரன் விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்டயே கேக்குறா. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. பேசாம நீங்க அவளையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் பையன் எடுத்துட்டு எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு மும்பைக்கே போயிடுறேன் என்று கைகளை முகத்துல வச்சபடி கதறி அழுதா. கார்வேந்தனுக்கு மண்டையே பிச்சுக்கணும் போல இருந்தது. தலையில கை வச்சபடி அப்படியே உட்காண்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னை வெகுவா சமாதானப்படுத்திக்கிட்டான். மதிவதனி இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறத பாக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப பாரமா இருந்தது. ஏய், இங்க பாரு என்று அவளுடைய கைகளை இறக்கி விட்டு அவளுடைய கண்ணத்தை பிடிச்சான். இங்க பாருடி, எனக்கு நீ மட்டும்தான் உலகம். எனக்கு நீ இருக்கிற போற வாழ்க்கையில நீ மட்டும்தான் என்னோட பொண்டாட்டி, வேற யாருமே இல்ல மதி. நான் சொன்னா கேளு. அந்த பானுமதி அவ பொய் சொல்றாடி. அவ வயித்துல வளர்ந்த குழந்தை என் குழந்தையே இல்லடி, என்ன நம்புடி என்றான். மறுபடியும் பொய் சொல்லாதீங்க. எத்தனை தடவை இதே பொய்ய சொல்லிட்டு இருப்பீங்க? அவளை முதல்ல பார்த்து இந்த தீவுக்கு கூட்டிட்டு வந்தது நீங்க தானே. இந்த தீவுல அவளுக்கு நீங்க தானே செக்ரட்டரி வேலையை போட்டு கொடுத்தீங்க. தினமும் இரவு அவ கூட தானே இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அவ வயித்துல வளர்ந்த குழந்தை மட்டும் உங்களோடது இல்லைன்னு சொன்னா யார் நம்புவாங்க? நான் என்ன முட்டாளா அவங்க 2 பேருக்கும் என்று கேட்டவ தலையில அடிச்சுக்கிட்டு அழுதா. அதை பார்த்த கார்வேந்தனுக்கு சலிப்பா இருந்தது. அவளுடைய கையை பிடிச்சான். தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத மதி. நான் போய் மானசாவை பார்த்துட்டு வந்துடுறேன் இரு என்றான். எதுக்கு? அவளை பார்த்துட்டு ஏன் இங்க வர்றீங்க? அங்கேயே இருந்துக்கோங்க. இங்க வரவே வராதிங்க. என்னை பார்க்கவே வராதிங்க. அவகிட்டயே போயிடுங்க. அவதான் உங்களுக்கு முதல் பொண்டாட்டியாச்சே, நான் 2வது பொண்டாட்டி தானே என்று புலம்பிக்கிட்டே படுக்கையில விழுந்து அழுதா. கார்வேந்தன் அதை பார்த்து தலையில அடிச்சுக்கிட்டான். இவளுடைய குற்ற உணர்வுக்கு அளவே இல்லை. ராட்சசி, என்ன உயிரோட கொன்னுடுவா போல இருக்கு என்று நினைச்சபடி அறையை விட்டு வேகமா வெளியில போனான். அவன் அப்படி நேரா போனது யுகேந்திரன் வீட்டுக்கு தான். மனசா அவனைவா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா. மனசாவை பார்த்ததும் கார்வேந்தனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. ஓடி வந்து அவளுடைய கழுத்தை நெரிச்சு பிடிச்சு சுவரோரமா நிக்க வச்சான். ஏண்டி, நீ மானசாவா பானுமதியாடி? ஏண்டி என் குழப்பத்தை உண்டு பண்ற? நீ மானசா தானே? பானுமதி செத்து போயிட்டா தானே என்று சொல்லியபடி அவளுடைய கழுத்தை நெரிச்சான். அத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத மனசா அவனுடைய கைகளை பிரிச்சு விட்டா. நான் பானுமதி தான், மனசா இல்ல என்றதும் கார்வேந்தன் அதிர்ந்தே போனான். அதெப்படி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், அதுவும் இந்த உருவ மாற்றத்தோட என்று குழம்பி போய் அவளை பார்த்தான். என்ன, நீங்க என்ன நம்பலையா? உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காமிக்கவா என்றதும் அவளுடைய மார்பு சேலைய தளர்த்தி விட்டா. அதை கண்டதும் கார்வேந்தன் முகத்தை சுழிச்சான். சீச்சி என்றபடி முகத்தை திருப்பிக்கிட்டான். அட, நான் என்ன உங்களை படுக்கைக்கா இப்ப கூப்பிட்டேன்? இங்க பாருங்க, யாருக்குமே தெரியாத மச்சம் இது. பானுமதிக்கு இருக்கக்கூடியது தானே. இது எனக்கு எப்படி வந்திருக்கும் பாருங்க என்றாள். பல்ல கடிச்சிட்டு அதை பார்த்தான். ஆமா, அவளுடைய வலது மார்புல கீழே இறங்கியபடி ஒரு மீன் மச்சம் இருந்தது. இது பானுமதிக்கு தான் இருக்கும். அப்படின்னா இவ பானுமதி தான். அவனால நம்ப முடியல. அன்னைக்கு வானரசன் இவ இறந்துட்டதா சொன்னாரே, அப்படின்னா இவ சாகலையா? ஏன், எப்படி என்று நினைச்சவன் குழம்பி போனான். மனசா ஒரு பெருமூச்சோட தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சா.
அன்னைக்கு தன் குழந்தைய தனக்கே தெரியாம கலைச்சு கார்வேந்தன் அவளை தீவை விட்டு வெளியில அனுப்பி வச்சுட்டான். வீட்டுக்கு போனதும் வானரசன் அவளை பெல்ட்டால நல்லா அடிச்சாரு. பொழைக்க தெரியாதவ முட்டாள்னு காட்டு கத்தலா கத்துனவரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை. ரொம்ப நாட்கள் அவளுமே பைத்தியம் பிடிச்சது மாதிரி உட்காண்டிருந்தா. ஆனா நாளாக நாளாக அவளுடைய குழப்பமும் வருத்தமும் வெறியா மாறுச்சு. எப்படியாவது கார்வேந்தனை பழி வாங்கியே ஆகணும்னு நினைச்சா. அதுக்காக எதையும் செய்ய அவ தயாரா இருந்தா. ஆனா அதுக்கு அவளுடைய அம்மா பாலாமணி ஒப்புக்கவே இல்லை. வேண்டாம் பானுமதி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா வாழ கத்துக்கும். என்ன மாதிரி நீயும் ஆயிடாதடி என்று கதறி அழுதாள். அப்போதைக்கு தன் அம்மா பாலாமணிய சமாதானம் பண்ணா பானுமதி. ஆனா அவள் மனசோ ஆறவே இல்லை. சிவ்யாவை பார்த்தா அவ ஏதோ அவளோட அறையில படிச்சுட்டு இருந்தா. இங்க இருந்தா கண்டிப்பா தன் அம்மா எதையுமே தன்னை செய்ய விட மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டா. வேற வழி இல்லாம இரவோட இரவா தன் துணிகளை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறினா பானுமதி. 2 வருஷம் கழிச்சு வானரசன் பாலாமணியை தேடி வந்து கேட்கவும் பாலாமணி தன் மகள் இறந்துட்டதா பொய் சொல்ல வானரசன் சமாளிச்சான். வீட்டை விட்டு வெளியே போன பானுமதி தன் படிப்பையும் அறிவு கூர்மையும் வச்சு ஃபாரின்ல வேலைக்கு போனான். அங்க தன்னை ஒரு நிலையில நிறுத்தி கொண்ட பின்ன வானரசனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னான். வானரசனுக்கு தன் மகள் பானுமதி உயிரோடு இருந்ததை பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணாரு. அன்னைக்கு பிரச்சனை வந்தப்போ கூட பானுமதி இறந்ததாவே இருக்கட்டும்னு நினைச்சு போய் சொன்னாரு. ஆனா பானுமதி சொல்லிதான் மதிவதனியோட அத்தனை குழந்தைகளையும் வானரசன் கலைச்சாரு அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்ப கூட கார்வேந்தனுக்கு அவள் இத பத்தி சொல்லவே இல்லை. மேலோட்டமான விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுட்டா. ஃபாரின்ல எத்தனையோ பெரிய பணக்காரன் கிட்ட எல்லாம் ஆசை காட்டி மயக்கி அவங்க கிட்ட பணம் பறிச்சவ தன்னோட இளமை குறைவதை பார்த்து அதிர்ந்து போனான். இந்த வயசுல தன்னை தேடி யாரும் வரமாட்டாங்கன்னு உணர்ந்தவ அங்க இருக்கிற ஃபாரின் டாக்டரை சந்திச்சு தன்னோட முகத்தையும் உடல் அழகையும் மாத்திக்கிட்டா பானுமதி. அதுக்கப்புறம் தான் யுகேந்திரனை அலுவலகத்திற்கு வேலைக்கு போனான். ஏற்கனவே பல ஆண்களை மயக்கி தன் படுக்கையில விழ வச்ச பானுமதி இப்போ மாறி இருந்த இந்த அழகும் கொஞ்ச காலத்திலேயே சிதஞ்சிடும்னு கணக்கு போட்டவ வேற யாரையாவது ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடணும்னு நினைச்சா. அப்பதான் யுகேந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. வாழ்க்கை அது பாட்டுல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னதான் யுகேந்திரன் கூட அவ வாழ்க்கை நடத்தினாலும் கார்வேந்தனை மட்டும் அவளால மறக்கவே முடியல. அவ்வப்போது டிவியிலும் பத்திரிகையிலும் தீவை பத்தியும் கார்வேந்தனை பத்தியும் செய்திகள் வந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு தடவை வானரசன் இறந்த தகவலும் அவளுக்கு கிடைச்சது. அந்த நிமிஷத்துல இருந்து கார்வேந்தனை பழி வாங்க முடிவே பண்ணிட்டா. எப்படியாவது அவனை மறுபடியும் அடைஞ்சே ஆகணும், இல்ல அவன் தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும்னு நினைச்சுதான் யுகேந்திரனை இங்க கூட்டிட்டு வந்தா. இத அத்தனையும் கார்வேந்தன் கிட்ட சொல்லாம அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னான். மீதி அத்தனையும் மறைச்சிட்டா. இதையெல்லாம் கேட்ட கார்வேந்தனுக்கு ஆத்திரமும் கோபமும் அடங்கவே முடியாம வந்தது. அதுக்கு மேல அவனுக்கு அங்க நிக்க கூட பிடிக்கல. ஆனாலும் திரும்பி மானசாவை பார்த்து மறைச்சான். இங்க பாரு மனசா, என்ன பொறுத்த வரைக்கும் பானுமதி எப்பவோ செத்து போயிட்டா. இப்ப இருக்கிற நீ யுகேந்திரனுடைய மனைவி மானசா, அவ்வளவுதான். அது என்னைக்குமே மாறாது, மாறவும் கூடாது. என்னோட குடும்ப வாழ்க்கையில இனிமே நீ தலையிடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் மதிவதனிக்கு நீ போனே பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா என்று பல்ல கடிச்சுப்பட்டு எச்சரித்தவன் அதுக்கு மேல ஒரு வினாடி கூட நிற்காம அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் போனதும் மானசா தன் இதழுக்குள்ள புன்னகைத்து கொண்டாள். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், இப்பவே முடிக்க சொன்னா எப்படி முடிக்கிறதாம்? அடுத்தது என்னோட பிளான அரண்மனைக்குள்ள நான் வர்றத பத்தி தான். வருவேன், கண்டிப்பா வருவேன். அந்த அரண்மனைக்கே உரிமையா உட்காருவேன் என்று மனசுல சபதம் எடுத்துக்கிட்டா மானசா. மானசாவுக்கு நல்லா தெரியும் கார்வேந்தனை அவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாதுன்னு. அதனால இங்க வந்த புதுசுலேயே கார்வேந்தனை பத்தியும் மதிவதனியை பத்தியும் நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டா. மதிவதனி கார்வேந்தன் கூட வானரசன் உண்மையை சொன்னதுல இருந்து கடந்த 2 வருஷமா அவன் கூட வாழவே இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அவளுடைய பெரிய துருப்பு சீட்டே மதிவதனி தான். அவளுடைய குற்ற உணர்வு தான் கார்வேந்தன் கிட்ட இருந்து அவளை பிரிச்சு வச்சிருக்குது இத்தனை வருஷமா. கார்வேந்தனை பத்தி மானசாவுக்கு நல்லா தெரியும். அவன் கூட பானுமதியா பழகிய நாட்கள்ல இருந்து அவனை பத்தி அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சு வச்சிருந்தா. அவன் என்னதான் இப்போ ஸ்ரீராமன் போல வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவனுடைய அரக்க குணம், முரட்டு குணம் அவன் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். தன் குழந்தைய அவள் வயிற்றுல அழிச்சதற்காக இன்னைக்கும் அவன் வருத்தப்பட்டிருக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவையில்லாதத அவன் அழிச்சுதான் அவனுக்கு பழக்கமே தவிர வெச்சு பழக்கம் கிடையாது.
ஆனா அவனுடைய மனைவி மதிவதனி அப்படி இல்லை. பானுமதியோட குழந்தைய எப்போ கார்வேஞ்சன் அவளுக்கு தெரியாம அழிச்சான்னு தெரிஞ்சதோ அன்னையிலிருந்து கார்வேந்தன் கிட்ட பழகிறதே நிறுத்தியிருந்தான்னா தன் கணவனை விலக்கி இவ்வளவு வச்சிருக்கணும்னா அவளுக்கு எவ்வளவு குற்ற உணர்வு இருந்திருக்கணும். தன் கணவனை அவ மன்னிக்கவே இல்லையே. அதுவே இப்போ இருக்கிற மானசாவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். மதிவதனி தான் தன்னுடைய முதல் இலக்கு. அவளை வீழ்த்தினா கார்வேந்தன் தானா விழுவான். அவளுக்கு அது நல்லா புரிஞ்சிருந்தது. ஏன்னா கார்வேந்தனோட எத்தனை பொண்ணுங்க பழகியிருந்தாலும் மதிவதனி மட்டும்தான் அவனுடைய பலவீனம். அது கார்வேந்தனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, மானசாவுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. இந்த ஒன்ன வச்சே கார்வேந்தனை வீழ்த்த முடிவு பண்ணான். கொஞ்சம் யோசிச்சவ நேரா தன்னோட அம்மா இருக்கிற பங்களாவுக்கு போனான். அங்க அஞ்சலை தன் அம்மாவுக்கு சாப்பாட ஊட்டி விட்டு இருந்தா. தன்னோட அம்மா பாலாமணிய பார்த்த மானசா அவள் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவ கையை பிடிச்சுக்கிட்டா. தன் தந்தை வானரசன் இறந்தது தெரிஞ்சும் முதல் வேலையா தன் அம்மாவை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை சரியான பாதுகாப்புல வச்சா. பானுமதிக்கு சிவ்யா எங்க போனான்னு இப்ப வரைக்கும் தெரியாது. அத பத்தி அவ கவலைப்படவும் இல்லை. சிவ்யா ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணு. அவ எங்க இருந்தாலும் அவ தன்னை காப்பாத்திக்குவா. அதனால அவளை பத்தி கவலைப்படுறதே அவ விட்டுட்டா. தன்னோட அம்மாவை அழிச்சிட்டு வந்தா. அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்ததை பார்த்து அதிர்ந்து போனா. எப்போ வானரசன் இறந்துட்டதா இவளுக்கு தகவல் சொல்லப்பட்டதோ அப்பவே இவளுக்கு புத்தி பேதலித்து விட்டது. இத்தனைக்கும் காரணம் இந்த அரண்மனையில் இருக்கவங்க தான். இவங்களெல்லாம் கதறடிக்கணும்னு நினைச்சுதான் அவ திட்டம் போட்டு தீவுக்கே வந்தா. தன் அம்மாவை பார்த்தபடி உட்கார்ந்தவ அவள் மடியில அன்பா தலை வச்சு படுத்து அழுதா. அத ஒரு ஆச்சரியத்தோட அஞ்சலை பார்த்துக்கிட்டே இருந்தா. மானசாமா, என்னாச்சுமா? யுகேந்திரன் ஐயாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டதா எல்லா டிவிலையும் வருது. அதுக்காகவா அழறீங்க? அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நல்ல வக்கீலா பாருங்க என்றாள் அஞ்சலை. அவளை பார்த்தவளுக்கு இவளும் ஒரு திருப்புச்சூட்டோ என்று தோன்றியது. அதெல்லாம் இல்ல அஞ்சல. என் வாழ்க்கை இப்படி பாழா போச்சே, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? எல்லாம் அந்த கார்வேந்தன் தான் என்றதும் அஞ்சலை அதிர்ந்து போனான். ஒருவேளை இவ புருஷன் யுகேந்திரனை கார்வேந்தன் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுனால சொல்றா போல இருக்கு என்று நினைச்சவ, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதம்மா. யுகேந்திரன் ஐயா பண்ணதும் தப்பு தானே. கடலுக்குள்ள இருக்கிற சொத்தையெல்லாம் எடுக்க கூடாதுல, சட்டப்படி குற்றம் இல்லையா என்று சொன்னதும் அஞ்சலிய விழிவிரித்து பார்த்தா மானசா. சேச்சே, நான் அப்படி சொல்லவே இல்லை அஞ்சல. ஒரு காலத்துல கார்வேந்தன் கூட பழகி அவருடைய குழந்தைய நான் வயிற்றுல சுமந்தேன் தெரியுமா? ஆனா எனக்கே தெரியாம அந்த குழந்தைய அவர் அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யுகேந்திரன் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. நல்ல மனுஷன். அவர் இங்க கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா யுகேந்திரன் இந்த மாதிரி எல்லாம் கடல்ல இருக்கிற பொருள் எல்லாம் சட்ட விரோதமா அவர் எடுக்கவே இல்லை. எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்தாரு. ஆனா கார்வேந்தன் என் மேல இருக்கிற கோவத்திலையும் என் மேல இருக்கிற ஆசையிலும் யுகேந்திரனை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் கூட உறவு வச்சுக்கணும்னு நினைச்சாரு. அதனாலதான் யுகேந்திரனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாரு என்று கதறி கதறி அழுதா மானசா. அதை பார்த்த அஞ்சலைக்கு சொல்லவே முடியாத அதிர்ச்சியா இருந்தது. கார்வேந்தனை பத்தி இப்படியெல்லாம் பேசுறாளே, இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் என்று நினைச்ச அஞ்சலை இவ சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கூர்ந்து பார்த்தா. ஆனா மானசாவோ அவள் பாக்கறது தெரிஞ்சு கதறி கதறி அழுதா. அவள் அழுகைய பார்த்த அஞ்சலிக்கு இது பொய்யா தோணல. கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தவ, சரிம்மா, நீங்க கொஞ்சம் அம்மா கூட இருக்கீங்களா? நான் குப்பத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்றாள் அஞ்சலை. சரிதான், நீ போயிட்டு வா. எனக்கு இப்ப வீட்டுல யார் இருக்காங்க? யுகேந்திரன் தான் இல்லையே. வீட்டுல அனாதையா தான் இருக்கணும். அதுக்கு எங்க அம்மா கூடவே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். நீ போயிட்டு மெதுவா வா அஞ்சலை, ஒன்னும் அவசரம் இல்ல என்று சொன்னதும் அஞ்சலைக்கு குஷி ஆயிடுச்சு. இந்த விஷயத்த 10 பேர்கிட்டயாவது சொல்லலைனா அவளுக்கு மண்டையை வெடிச்சிடுமே. ஓடி போனா குப்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தா. இந்த செய்தி வஜ்ரனுடைய காதலையும் விழுந்துச்சு. அதை கேட்டவன் ரொம்ப அதிர்ந்து போனான். இது என்ன, இப்படி ஒரு புது விஷயம் பரவிட்டு இருக்கே. இப்பதான் யுகேந்திரனை கைது பண்ணாங்க. யுகேந்திரன் கெட்டவன் தான், அது வஜ்ரனுக்கு நல்லா தெரியும். ஆனா இது என்ன, மனசா இப்படி சொல்லிட்டு திரியறா? இது மட்டும் மதிவதனிக்கு தெரிஞ்சுனா பாவம் அந்த பொண்ணோட மனசு படாத பாடுபடும். ஏற்கனவே கார்வேந்தனை பிரிஞ்சுதான் இருக்கா. எல்லாம் இந்த பானுமதியால வந்த வேண. இப்ப அதே பானுமதி மானசா உருவத்துல வந்து மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை கலைக்க போறாளோ என்று நினைச்சபடி தன் மனைவி கிட்டையும் தம்பி கிட்டையும் புலம்பிக்கிட்டே இருந்தான் வஜ்ரன். இந்த செய்தி காட்டு தீ மாதிரி தீவு முழுவதும் பரவுச்சு. செய்தி கார்வேந்தனுக்கே வந்துச்சு. அதை கேட்டவன் ரொம்ப அதிர்ச்சியானான். இந்த விஷயம் எல்லாம் எப்படித்தான் வெளியே வருதோ அவனுக்கே தெரியல. அப்போ திடீர்னு மாறன் உள்ள ஓடி வந்தான்.
அண்ணா நியூஸ் பாருங்க என்றான். ஏண்டா யுகேந்திரனை பத்தி மறுபடியும் செய்தி பரவுதா என்றபடியே டிவி ஆன் பண்ணான். ஆனா அதுல மானசா அழுதுகிட்டே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா. அதை பார்த்தவன் அதிர்ந்தே போனான். தன்னை கார்வேந்தன் காதலிச்சு வயிற்றுல குழந்தையோட ஏமாத்திட்டதாகவும் இப்போ யுகேந்திரனை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த காம வெறியில தன்னை பழி வாங்கறதுக்காக யுகேந்திரனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டதாகவும் புகார் சொல்லிட்டு இருந்தா. அதை கேட்ட கார்வேந்தனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ என்ன பைத்தியக்காரியா என்று நினைச்சவன் தன்னோட மேசையில கையை எடுத்து குத்திக்கிட்டான். அந்த கண்ணாடி மேசை உடைஞ்சு கார்வேந்தனோட கையில ரத்தம் வந்துச்சு. அதை கண்ட மாறனும் அவன் கைகளை இறுக்கமா பிடிச்சு தடுத்தான். அண்ணா பேசாம இருங்க, பிரச்சனை தான் வந்துருச்சு, அதை எப்படி தீக்கணும்னு பாக்கணும், அதை விட்டுட்டு உங்களையே நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க என்றான். அப்போ கதவு தட்டிக்கிட்டு உள்ள வந்தான் விஷ்ணு. பாஸ் டிவியில நியூஸ் பாத்தீங்களா என்று பதறியபடி கேட்டதும் அங்க ஓடிட்டு இருந்த நியூஸ காமிச்சா மாறன். அதை பார்த்த விஷ்ணு அதிர்ந்து போய் கார்வேந்தனை பார்த்தான். அவன் முகம் இறுகி இருந்தது. கார்வேந்தனுக்கு தன் பெயர் இப்படி கெட்டு போயிடுறது பத்தியெல்லாம் கவலையே இல்லை. இந்த செய்தியை மட்டும் மதிவதனி பார்த்தா அவ மனசு என்ன பாடுபடும் என்று நினைச்சவனுக்கு மனம் கசங்கி போச்சு. உடனே காரை எடுத்துக்கிட்டு தன் வீட்டுக்கு விரைஞ்சு போனான். மதிவதனியை தேடி தன்னோட வீட்டுக்கு போனான் கார்வேந்தன். அவ அங்க இல்ல, கீழே தன்னோட அம்மா வீட்டுல இருந்தா போல இருக்கு. அங்க உள்ள போனப்போ ரோஜா, வான்மதி, யாழ்னி, இளமதி, செல்வமதின்னு எல்லாரும் பெரிய கும்பலாவே இருந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்கே கார்வேந்தனுக்கு அவமானமா இருந்தது. மதிவதனி எங்க என்று வந்தனாவை பார்த்து கேட்டான் கார்வேந்தன். மாப்பிள அவ ரூம்ல இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா, யார் என்ன பேசினாலும் பேசவே மாட்டேங்கிறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றதும் தவிச்சு போய் அறைக்குள்ள ஓடினான். அவ படுக்கையில விழுந்தபடி குலுங்கு குலுங்கு அழுதுகிட்டு இருந்தா. அவளை இப்ப எப்படி சமாதானம் பண்றதுன்னு அவனுக்கு எதுவும் புரியல. 2 வருஷம் கழிச்சு இப்பதான் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம், அதை எங்கிருந்துதான் கெடுக்க வந்தாலோ இந்த சண்டாளி என்று மானசாவை திட்டினவன் அங்க ஓடுற டிவியை பார்த்தான். அதுல மானசாதான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தா. அதை கேட்டவனுக்கு எரிச்சல் வந்தது. டிவியை ஆஃப் பண்ணிட்டு மதிவதனி பக்கத்துல வந்து உட்கார்ந்தவன் அவள் கால்களை மெதுவா தொட்டான். அந்த தொடு உணர்வுல அதிர்ந்து போய் எழுந்தா மதிவதனி. கார்வேந்தனை பார்த்ததும் அவளுக்கு அழுக கட்டுக்கடங்காம வந்துச்சு. அவனை திட்டவே அவளுக்கு தோணல. பாய்ந்து வந்து அவனுடைய மார்புல அப்படியே விழுந்தா. இந்த திருப்பத்தை கார்வேந்தன் எதிர்பார்க்கவே இல்லை. அவ திட்டுவா கத்துவா என்றுதான் எதிர்பார்த்து வந்தான். ஆனா தன் மேலேயே இப்படி வந்து விழுந்து அழுபவள அவனால சமாதானம் பண்ணவே முடியல. தவிச்சு போனா கார்வேந்தன். மதி பிளீஸ்டா அழாத, நீ அழுதா என்னால தாங்கவே முடியாது என்றவன் கண்களிலும் கண்ணீர் வந்துச்சு. நான் எந்த தப்பும் பண்ணல மதி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு என்றான். நீங்க இப்ப தப்பு பண்ணலைங்க, அப்படி நான் சொல்லவும் வரல. ஆனா நீங்க எப்பவோ பண்ண தப்பு இப்ப நம்மள நோக்கி புயலா வந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? அந்த டிவி பாத்தீங்களா, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவளுடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் என்று கேட்டவளுக்கு பதிலே தெரியல. மதி இங்க பாரு, நல்லா உட்கார என்று அவளை நல்லா உட்கார வச்சான். அவளுடைய கண்களை அழுத்தமா தொடச்சு விட்டான். இங்க பாரு, என்ன பாரு என்று அவளுடைய கன்னத்தை தட்டி கொடுத்து தன்னை பார்க்க வச்சான். இங்க பாரு மதி, இப்ப மானசா பேசுறதெல்லாம் பழைய கதைடா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு அப்புறம் அவ எத்தனையோ பேர் கிட்ட பழகிருக்கா. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா வந்து இந்த மாதிரி சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இது தப்பு இல்லையா என்று கேட்டான். கார்வேந்தனை பார்த்து பாவமா விழிச்சா மதிவதனி. நானும் இத சரின்னு சொல்லவே இல்லைங்க. ஆனா அவ சொல்ற விஷயத்த கவனிச்சிங்களா? முதல்ல அவளை நீங்க தான் தொட்டதாவும், நீங்க தான் முதல்ல அவளுக்கு குழந்தைய கொடுத்ததாவும், அதை நீங்க தான் அவளுக்கு தெரியாம அழிச்சதாவும், அப்படி அழிச்சதுனாலதான் அவ வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பாவத்துக்கு நம்ம என்னங்க பதில் சொல்ல போறோம்? அததான் நான் உங்களை கேக்குறேன். நீங்க அவளை அன்னைக்கே கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா அவ இந்த மாதிரி தப்பா போயிருக்க மாட்டாளாம், அவளுடைய வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்குமாம். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் சொல்லுங்க என்று அவனுடைய சட்டை பிடிச்சு குலுக்கினான். அவனுக்குமே பதில் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. அவனும் ரொம்ப நேரம் அமைதியா இருந்தான். சரி மதி சொல்லு, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும் என்றான். அவனைவே கூர்மையா பார்த்தா மதிவதனி. கண்களை அழுந்த தொடச்சபடி, அந்த பொண்ண மானசாவ வெளியில இருக்கறனால தானே இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு திரியறா, பத்திரிக்கையில பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு, நம்ம குடும்ப மானத்தையெல்லாம் வாங்கிட்டு இருக்கா, பேசாம அவளை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வாங்க என்றாள். அதை கேட்டு கார்வேந்தன் ஆடி போயிட்டான். ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமாடி பிடிச்சிருக்கு உனக்கு? ரோட்ல போற கழிசடைய வீட்டுக்கு கொண்டு வர சொல்ற? அவ வீட்டுக்கு வந்தா சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா என்று கேட்டான். இருக்க மாட்டாதான், அது எனக்கும் தெரியும். ஆனா வெளியில இருந்து இந்த மாதிரி நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு அவ வீட்டுல இருந்து நம்மளை கஷ்டப்படுத்தினா பரவாயில்லன்னு சொல்றேன். உங்க மேல எல்லாருக்கும் எவ்வளவு மரியாதை, அந்த மரியாதை எல்லாம் இப்ப காத்துல பறந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு விஷயத்துல
உங்களை யாரும் தப்பா பேசுறத என்னால தாங்க முடியாது. நம்மால வெளியில தலை காட்ட முடியல. இந்த ரூமுக்கு வெளியே பாத்தீங்களா நீங்க? அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேரும் இங்கதான் நிக்கிறாங்க. எல்லாரும் துக்கம் விசாரிக்க வந்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? மானசாவை முதல்ல அடக்கணும். அவளை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவளுடைய பிரச்சனை என்னன்னு பண்ணிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து யோசிக்கலாம் என்றதும் கார்வேந்தன் மதிவதனி சொல்றத யோசிச்சு பார்த்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளவே நிமிர்ந்து பார்த்தேன் கார்வேந்தன். மதி, நான் அவளை கூட்டிட்டு வரேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் இதுல தெரியணும் என்று கண்கள்ல உயிரை வச்சுக்கிட்டு கேட்டான். அந்த பார்வையின் அர்த்தத்தை உடனே புரிஞ்சுக்கிட்டா மதிவதனி. அவனுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சா. இங்க பாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம். உங்க குழந்தைய உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்க மாட்டேன். இது சத்தியம். அவளை வீட்டுக்கு கூட்டு வாங்க என்றால் இந்த ஒரு வார்த்தை போதும். கார்வேந்தனுக்கு வேற எதுவுமே வேண்டாம்னு தோணுச்சு. அவ சொல்றத தடைகளே இல்லாம செய்ய கடமைப்பட்டிருக்கான். சரி மதி, நான் அவளை அரண்மனைக்கு வர சொல்றேன் என்று எழுந்தவனை பார்த்து கைகளை பிடிச்சு நிறுத்தினான். அவனை நிமிர்ந்து பார்த்து கண்கள்ல நீர் வழிய, நிஜமா சொல்லுங்க, மானசா மேல உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லையே என்று கேட்டாள். அந்த வினாடி உடைஞ்சு போனா கார்வேந்தன். அவளை அப்படியே தன் மார்போடு அணைச்சுக்கிட்டான். முட்டாள் மாதிரி உலராத வதனி. எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட வேற எதுவுமே பெருசில்ல. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு நீ அழாத, துவண்டு போயிடாத. என்னால அதை தாங்க முடியாது. நீ என் பக்கத்துல இருந்தீனா போதும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியும். எதிர்த்து போராட முடியும். மானசா நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறான். அந்த சந்தோஷத்தை அவளுக்கு நீ எப்பவும் கொடுத்துடாத. அப்படி நீ செஞ்சினா நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை என்று கதறினான். தன் கணவனை அழுத்தமா அணைச்சுக்கிட்டா மதிவதனி. அந்த அழுத்தத்துல அவள் தன்னை பிரியவே மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் கார்வேந்தன். அவளை தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணி படுக்க வச்சுட்டு அறையை விட்டு வெளியே வந்தான். அங்க நிற்கிற தன் குடும்பத்தினரை பார்த்து, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அந்த மானசாவை நான் நாளைக்கு அரண்மனைக்கு கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நாளைக்கு அவ இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சு முடிவு பண்ணலாம் என்றான் கார்வேந்தன். செல்வமதிக்கு அந்த பானுமதியான அந்த மானசா இங்க வர்றது சுத்தமா பிடிக்கல. சக்காலத்தியோட பொண்ணு இல்லையா? கார்வேந்தன் நிமிர்ந்து பார்த்தா. கார்வேந்தனும் இப்போ செல்வமதியை தான் பார்த்துட்டு இருந்தான். கார்வேந்தனுடைய பக்கத்துல வந்த செல்வமதி அவனுடைய தலைவர் தடை கொடுத்தான். இங்க பாருடா, எந்த காரணத்தை கொண்டும் அந்த சண்டாளி இந்த வீட்டுல நிரந்தரமா தங்கிடக்கூடாது. அது மட்டும் மனசுல வச்சுக்கோ என்று சொன்னவ அங்கிருந்து மடமடன வெளியே போயிட்டா. எல்லாரும் போனதும் ஒரு பெருமூச்சோட மானசாவுக்கு அலைபேசியில கூப்பிட்டான் கார்வேந்தன். கார்வேந்தன் தன்னோட அறையை விட்டு வெளியே போனதும் மதிவதனி கண்களை தொடச்சுக்கிட்டா. இனி அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்து போச்சு. இனி வருத்தப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மானசா இப்படி எல்லாத்தையும் பத்திரிகையிலையும் டிவிலையும் தன் கணவனை பத்தி அவதூறுவா பேசுறத அவளால ஏத்துக்கவே முடியல. அவன் தப்பு பண்ணிட்டான் தான். அதுக்காக அவளும் 2 வருஷம் எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சுட்டா. அவனுமே 2 வருஷம் தன்னோட மனைவியையும் குழந்தையும் பிரிஞ்சு கஷ்டப்பட்டு முடிஞ்சாச்சு. மீண்டும் அதே பிரச்சனைய மானசா தாந்தா பானுமதின்னு கொண்டு வரவும் முதல்ல மதிவதனி துடிச்சு போனது என்னவோ உண்மைதான். மறுபடியும் தன் கணவனை பானுமதி கிட்ட இழக்க நேருமோன்னு பயந்து போனா. ஆனா அவ எப்போ பத்திரிகையிலும் டிவிலையும் பேட்டி கொடுத்து தன் புருஷனோட பேரை கெடுத்தாலோ அப்பவே அவளுக்கு மானசாவுடைய உள்நோக்கம் புரிஞ்சிருச்சு. மானசா அமைதியா மதிவதனி கிட்ட போராடி இருந்தா கூட ஒருவேளை மதிவதனி கார்வேந்தன் கிட்ட பேசி மானசாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணிருப்பான். ஆனா இப்போ எல்லாத்தையும் மீறிட்டா. அந்த மானசா மீது அவளுக்கு இப்போ சந்தேகம் ரொம்ப பெருசா வந்தது. தன்னையும் தன் கணவனையும் பிரிக்கிறதுக்காக இவ இது மாதிரி எல்லாம் செய்யறாளோன்னு. அவளுக்கு இருக்கிற ஒரே வருத்தம், பானுமதியோட குழந்தைய கார்வேந்தன் அழிச்சது மட்டும்தான். அந்த குற்ற உணர்வு தான் அவளை படாத பாடுபடுத்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப மானசாவை தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லிருக்கா. வரட்டும், அவ வெளியில தங்கி குடும்ப மானத்தை பத்தி பேசுறதுக்கு இப்படி வீட்டுக்கு வந்து அவ பேசட்டும். அவளுடைய குணம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெளியில வரும் என்று முடிவு பண்ணவ கண்களை தொடச்சிட்டு குளிச்சுட்டு வந்தா. பிறகு தன் குழந்தைய மடியில வச்சு கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடினான். கார்வேந்தன் மானசாவுக்கு போன் பண்ணி அவளை கூப்பிட்டதும் மறுபக்கம் அதை கேட்ட மானசாவோ, கார்வேந்தன், எனக்கு நீங்க கூப்பிட்ட உடனே தனியா அரண்மனைக்கு வந்தேன்னா யாரும் என்ன மதிக்கவே மாட்டாங்களே. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. நீங்களே வந்து என்ன கூட்டிட்டு போங்க. புருஷன் கூட பொண்டாட்டி போறதுதான் சரியா இருக்கும். அதான் எனக்கும் மரியாதை. வாங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்றபடி போனை வச்சான். அதை கேட்ட கார்வேந்தன் பல்ல கடிச்சான். எல்லாம் என் மனைவி மதிவதனிக்காக மட்டும்தான் என்று தன்னைத்தானே ரொம்ப சமாதானம் பண்ணிட்டு அவளை கூப்பிட போனான்.
கார்வேந்தனுடைய தாத்தா பரதிவேந்தனுக்கும் வான்மதிக்கும் விஷயம் தெரிய 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா பரதிவேந்தனுக்கு அவ்வளோ கவலையெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் இதை எப்பவே எதிர்பார்த்தாரு. ஆதியை வச்சு எப்போ மானசா பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்பவே அவருக்கு சந்தேகம் இருந்தது. அதனால வரும் விளைவுகளை அவர் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. அதனால பரதிவேந்தனுக்கு இந்த விஷயம் அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தல. ஆனாலும் இப்போ அந்த பொண்ணு மானசாவை மதிவதனி அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொன்னது மட்டும்தான் அவருக்கு உடன்பாடே இல்லை. ஆனாலும் கார்வேந்தன் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடுவாங்கிற நம்பிக்கை இருந்தது. பக்கத்துல வேண்மதியோ அழுதுகிட்டே இருந்தா. அவளை பார்த்த பரதிவேந்தனுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அடியே, எப்ப பார்த்தாலும் பொம்பளைக்கு அது என்னடி ஒரு அழுகை? பிரச்சனை வந்தாச்சு, அதை சமாளிக்கிறத எப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர இப்படி மூக்க சீந்திட்டு உட்கார்ந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா என்று எரிஞ்சு விழுந்தாரு. நீங்கெல்லாம் ஆம்பளைங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் பேசுவீங்க. அந்த டிவியை பாத்தீங்களா? அந்த தினவெடுத்த கழுத மானசா எப்படி பேசுறான்னு, நம்ம குடும்ப மானமே போச்சு என்றாள். இங்க பாருடி, கார்வேந்தன் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இது வரைக்கும் சிக்கினதே இல்லை. இதுதான் முதல் தடவை. அவனுக்கு இதுவும் ஒரு அனுபவமா இருக்கட்டும். நீ அவன்கிட்ட இந்த மாதிரி அழற வேலையெல்லாம் வச்சுக்காத. முடிஞ்சா அவனுக்கு தைரியம் கொடு. இல்லையா அவன் வரும்போது உன் ரூமை விட்டே வெளியே வராத. நான் அவனை பாத்துக்கிறேன் என்றார். கணவனுடைய பேச்சுல கோபம் இருந்ததை உணர்ந்த வேண்மதி தன் அழுகைய ரொம்பவுமே கட்டுப்படுத்திக்கிட்டா. இவங்க இப்படி வேதனைப்பட்டா கார்வேந்தனுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்லவே வேண்டாம். என்னங்க, மறுபடியும் அதே பிரச்சனையா? பாவம் நம்ம பையன் என்றாள் யாழ்னி. முகில்வேந்தனோ அதை கேட்டு வேதனையா சிரிச்சாரு. உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். என்னைக்கோ பண்ண தப்பு கார்வேந்தன் அனுபவிக்கிறான். இதெல்லாம் வருங்கால சந்ததிக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். பேசாம இரு, அவன் எல்லாம் பார்த்துப்பான் என்றார். வான்மதியும் ரோஜாவும் மதிவதனியின் பிரச்சனை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ரோஜாவுக்கு அந்த மானசாவை நினைச்சா பத்திக்கிட்டு வந்தது. எப்படியெல்லாம் பேசியிருக்கா டிவில. இப்பதான் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிருக்குன்னு நினைச்சா இப்ப புது பிரச்சனையை கொண்டு வந்து நிக்கிறா. ரோஜாவுக்கும் அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தது. பாவம், மதிவதனியோட முகத்தை பார்க்கவே முடியல. அழுது சிவந்திருந்தது. இப்பதான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுக்குள்ள இப்படியெல்லாம் பிரச்சனை வரணுமா என்று நினைச்சா ரோஜா. மறுநாள் மானசாவை கூப்பிட்டுட்டு கார்வேந்தன் அரண்மனைக்கு வந்தான். அவன் வரும் அந்த வேளையில மதிவதனி வெளியிலேயே நின்னா. அதை பார்த்த கார்வேந்தனுக்கு கோவம் வந்துச்சு. இவளை யார் இப்படி வெளியில வந்து நிக்க சொன்னா? இந்த சண்டாளிக்கு வரவேற்பு ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம் என்று நினைச்சவ மதிவதனியை பார்த்து முறைச்சு நின்னான். தன் கணவனுடைய பார்வையை புரிஞ்சுக்கிட்டாலும் மதிவதனி எதுவுமே பேசாம மானசாவை பார்த்து அழகா புன்னகைத்தா. வாங்க என்றால் ஒரே வார்த்தையில. அதை கண்டு மானசா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. தான் நினைச்சு வந்ததே வேற. இந்நேரம் கார்வேந்தனுக்கும் மதிவதனிக்கும் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். ஈஸியா அவங்கள முறிச்சிடலாம், பிரிச்சிடலாம் என்றெல்லாம் கனவு கண்டுட்டு வந்தா. ஆனா அவளோ தன்னை வரவேற்க அரண்மனை வாசல்லையே நிக்கிறா. அதைத்தான் அவளால் நம்ப முடியல. அதுக்கு மேல மதிவதனை ஒண்ணு பண்ணா. உள்ள பார்த்தா. உள்ள இருந்து 2 பேர் ஆர்த்தி தட்டோட வர அதை பார்த்த கார்வேந்தனுக்கே தலை சுத்துச்சு. ஏய் மதிவதனி என்று பல்ல கடிச்சபடி அவள் பெயரை சொன்னான். அவளோ கார்வேந்தனை பார்த்து அழகா சிரிச்சா. அட என்னங்க நீங்க, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க இத்தனை வருஷத்துல. அந்த திஷ்டி எல்லாம் போகணும் இல்லையா? நீங்க இந்த பக்கம் வாங்க, அவங்களுக்கு திஷ்டி சுத்திடலாம் என்றவள் தன் கணவனை தன் பக்கம் இழுத்தா மதிவதனி. அவளுடைய பேச்சில் இருந்த நக்கலையும் கிண்டலையும் பார்த்த கார்வேந்தனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் ஒரு பக்கம் மதிவதனி விழிச்சுக்கிட்டான்றது சந்தோஷமா இருந்தது. வாய்க்குள்ளேயே சிரிப்பு அடக்கினபடி தன் மனைவியின் பக்கம் வந்து நின்னா கார்வேந்தன். மானசாவோட முகமோ கருத்து போச்சு. அவள வேலைக்காரங்களை வச்சு மானசாவுக்கு ஆர்த்தி சுத்தினா. பிறகு அவளை குங்குமத்தை எடுத்து அவள் நெத்தியில வச்சா. வாங்க என்றவள் ஒரு அறைக்கு கூட்டிட்டு போய் காமிச்சா. இதுதான் உங்களோட அறை, நீங்க இங்க தங்கிக்கலாம். இங்க பக்கத்துல நாங்க இருக்கோம். எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கேளுங்க. என்ன உங்களுக்கு ஏதாவது வசதி குறைவா இருந்தா உடனே நாங்க அதை பண்ணித்தர கடமைப்பட்டிருக்கோம் என்று வாய் நிறைய புன்னகையோட சொன்னவ கார்வேந்தனை பார்த்தா. உடனே கார்வேந்தனும் சரி மனசா, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம், குட் பை என்று சொன்னபடி தன் மனைவியின் தோள்கள்ல கைய போட்டபடி அங்கிருந்து வெளியே போனான் கார்வேந்தன். அதை பார்த்த மானசாவுக்கு பத்திக்கிட்டு வந்தது. இவங்க 2 பேரும் தன்னை பொம்மையா நினைச்சிட்டாங்களா, இல்ல கிண்டல் கேலியா தன்னை நினைச்சிட்டாங்களா? தனக்கு மரியாதை கொடுத்தாங்களா இல்ல கேவலப்படுத்தினாங்களா? அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக மொத்தம் அவ நினைச்சு வந்த விஷயமே வேற, இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயமே வேறங்கிறது மட்டும் அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தன்னை அவமானப்படுத்தியதா உணர்ந்தா மானசா.